அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வைஷாலினி மோகன்குமார். நான் ஆஸ்டின் தமிழ் பள்ளியில் நிலை 4 படிக்கின்றேன். இனியவை 40. உலகில் இனிமையான விஷயங்களை எடுத்து கூறுவதன் மூலம் மக்களுக்கு நீதி புகட்டுவதாலும் 40 வெண்பாக்களினால் ஆனதாலும் இஃது இனியவை 40 என பெயர் பெற்றது. இதை இனியது 40, இனிய 40, இனிது 40 என்றும் கூறுவர். இது 10 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த நீதி நூலை இயற்றியவர் பூதன் ஜெயந்தனார் ஆவார். இந்நூலில் 4 இனிய பொருள்களை எடுத்து கூறும் பாடல்கள் 4 பாடல்கள் தான். எஞ்சியெல்லாம் 3 இனிய பொருள்களை எடுத்து கூறும். 4 இனிய பொருள்களை எடுத்து கூறும் பாடல் ஒன்றைதான் நான் இப்பொழுது கூறப் போகின்றேன். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நற்றவையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே, முத்தேர் முறுவலார் சொல்லினிது ஆங்கினிதே, பெற்றவும் மேலாய சேர்வு. இந்த பாடலின் விளக்கத்தை நான் இப்பொழுது கூறப் போகின்றேன். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே. பிச்சை வாங்கி வாழ வேண்டிய நிலை இருந்தாலும் கல்வி கற்பது மிக இனிமையானது. வறுமையான நிலையிலும் நம் கல்வி கற்பது வாழ்க்கைக்கு மிக இனிமையானது. இந்த கருத்து இலக்கியங்களில் பல புலவர்களால் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீர ராம பாண்டியன் என்ற மன்னன் கூறியுள்ள பாடலிலும் இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது. நற்செவியில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே. கற்ற கல்வி நல்லோர் நிறைந்த சபையில் கை கொடுப்பது மிக இனிமையானது. கற்ற கல்வி ஏற்ற சமயத்தில் பயன்படாமல் போவது துன்பமானது என்று இன்னா 40 முதல் பாடலில் வரும் அங்கின்னா மந்திரம் வாயா விடின் என்ற பாடலிலும் இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது. சாலை விபத்தில் சிக்கி சுயநினைவு இழந்த ஒருவருக்கு காவலர் ஒருவர் இதய நுரையீரல் செயல் தூண்டல் செய்து அவரை காப்பாற்றினார். எப்போதோ கற்றுக்கொண்ட சிகிச்சை முறை அப்போது பயன்பட்டதாக அந்த காவலர் கூறியுள்ளார். இதனால்தான் கற்ற கல்வி ஏற்ற சமயத்தில் கை கொடுப்பது மிக இனிமையானது என்று இந்த புலவர் கூறியுள்ளார். முத்தேர் முறுவலார் சொல்லினிது. முத்து போன்ற பற்களையுடைய பெண்களின் சொற்கள் மிக இனிமையானது என்பது இதனுடைய பொருள். பெண்களின் குரல் மென்மையாக இருப்பதால் அது இனிமையானது. இதனால்தான் இல்லங்களில் நடக்கும் நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்க பெண்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஆங்கினிதே பெற்றவும் மேலாய சேர்வு. அறிவில் சிறந்த பெரியவர்களை துணையாக கொள்ளுதல் தெளிவான இனிமையுடையது. வறுமையில் உள்ளவர்கள் எப்படி பெரிய செல்வந்தர்களிடம் உதவி பெற்று தங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ அதுபோல கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களை சேர்ந்து கொள்வது வாழ்க்கைக்கு இனிமை தரும் என்பது இதனுடைய பொருள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.